ஒரு வெப்பத்தால் வாடிய ஊர். எல்லா கிணறுகளும் வறண்டு போயிருந்தன. குடிநீருக்காக குழந்தைகள் அழுது கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தைகளில் ஒருவன்தான் நம் ஜிஷ்ணு. ஒரு பழைய மரத்தின் கீழே அமர்ந்திருந்தான் ஜிஷ்ணு. அவனது கைகளில் வெறுமையான குடம், கண்ணீரோ கண்களில். அந்த நேரத்தில் ஒரு வெண்கலப்புறா அவனிடம் வந்து பேசத் தொடங்கியது. வீரர் நீயே இந்த ஊரை காப்பாற்றப் போகிறாய். புறா ஒரு ஒளிரும் விதையை அவனிடம் கொடுத்து மறைந்தது. ஜிஷ்ணு அதை மரத்தின் அடியில் நடவு செய்தான். அங்கு மின்னலுடன் மரம் பறந்து வளர்ந்தது. அது சாதாரண மரம் அல்ல, அது நீர் மரம். ஜிஷ்ணு ஊருக்கே ஓடி சொன்னான், தண்ணி வந்துடுச்சு வந்துடுச்சு மரத்திலிருந்தே. மக்கள் வியப்புடன் வந்து பார்த்தனர். குழந்தைகள் குளிக்க, பெண்கள் விழிக்க, எல்லாரும் சந்தோஷத்தில் ஜிஷ்ணு வாழ்க என்று உற்சாகமாக கூச்சல் போட்டனர். ஆனால் 2 பணக்காரர்கள் வந்து சொன்னார்கள், இந்த மரத்தை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், இங்கு தொழிற்சாலை கட்டப் போகிறோம். ஜிஷ்ணு சொன்னான், இது எல்லோருக்கும் விலை போட முடியாத மரம் இது. மக்கள் ஜிஷ்ணுவுடன் நின்றனர். மரத்தை பாதுகாக்க மனித சங்கிலி. மரம் மீண்டும் ஒளிர்ந்தது. ஒரு பெரிய நீலப்பழம் கீழே விழுந்தது. ஜிஷ்ணு அதை சாப்பிட்டான். வானத்தில் மேகங்கள், மழை பெய்ய ஆரம்பித்தது. இப்போது ஜிஷ்ணுவிடம் மழையை வரவழைக்கும் சக்தி. ஜிஷ்ணுவை வரவேற்றனர். புறா மீண்டும் வந்தது. ஜிஷ்ணுவின் கையில் அமர்ந்தது. ஜிஷ்ணு தன் தங்கையுடன் சிரித்து நடந்தான். ஒரு சிறுவனும் ஒரு உலகத்தை மாற்ற முடியும்